பில்லி சூனியங்களாக இருந்தாலும் அது எல்லாமே எடுக்கணுமன்னா இது மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கெட்ட விஷயங்களை எடுக்கணுமன்னா இந்த சுவாமி துர்காதேவியோட முன்னாடி வச்சு வெத்தலையில் மை போட்டு பார்ப்போம். இந்த பேய் பிசாசி பில்லி சூனியங்கள் யாருக்கு இருந்தாலும் கூட அந்த கெட்ட கெட்ட கனவுகளை வரும்போதே இது மேலுக்கு நாங்கள் முதல்ல வந்து தலையில் வைப்போம். ஒருத்தவங்களுக்கு செய்வினை வச்சிருக்காங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எப்படி தெரியும்? கெட்ட கெட்ட கனவுகள் வரும், அதில் இல்லாமலே கல்கலன்னு சத்தங்கள் கேட்கும். வீட்டில் சில நேரத்துகளில் வந்து காக்கா கூட வீட்டு முன்னாடி வந்து கத்திக்கிட்டே இருக்கும். நீங்க ஆவிகள்லாம் பார்த்துருக்கீங்க? நம்ம பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து அப்பா கூட போகும்போதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நீங்க செய்வினையே எடுப்பீங்க. ஆமா. யாராவது உங்ககிட்ட வந்து அவங்களுக்கு செய்வினை வேங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் செய்யக்கூடாது. அது இந்த மாதிரி விஷயத்துல வந்து ரொம்ப பாவம். எதனாலன்னா அந்த பாவம் வந்து அவங்கள மட்டும் விடாது, எங்களுக்கே வரும். உலகமெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மணி ராஜு அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் மாந்திரீகம் தாந்திரிகம் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி ஐயா. இந்த மாந்திரீகம் அப்படின்ற ஒரு சொல் அப்படின்றது இப்ப வரைக்கும் எல்லார் மனசுலயும் ஒரு பயம் தானே விதைக்குது. அதையும் தாண்டி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது எப்படி மக்கள் உங்ககிட்ட வருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாம்மா, இதில் எப்படி என்னம்மா எல்லாமே நல்லதுதான். ஏன்னா மக்கள் எப்படி வராங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் அவங்களுக்கு நடக்க வேண்டிய பிரச்சனைகள்னால நம்மளை தேடி வருவாங்க. நம்ம சில பிரச்சனைகளுக்காக தேடி வரும்போது நாங்கள் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். சரி, கஷ்டங்களுக்காக தேடி வந்தா நீங்க சுவாமி பத்தி வந்து இத்தனை சுவாமிகள் வச்சிருக்கீங்க, இந்த சுவாமிகள் மூலமா உங்களுக்கு வந்து நாங்க நல்லது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்க செய்யுங்க, பரிகாரங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது வேற. ஆனா நீங்க சுவாமிகளை வைக்கும் போது இப்போ இது இந்த மாதிரி இதெல்லாம் வச்சிருக்கீங்க இல்லையா, இதெல்லாம் வந்து எப்படி நல்லது கொடுக்கும்னு நீங்க சொல்றீங்க? கண்டிப்பாக நல்லது கொடுக்கறதுக்காக தான் அதெல்லாம் வச்சிருக்குது. கெட்டது போகணும்னா நல்ல பொருள்கள் எல்லாம் வைக்கணும் அந்த இடத்துல. இது நல்லதுதாம்மா. நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துல எல்லாம் சுவாமிகள் தான், சரிங்களா? இது எல்லாமே சுவாமிகளோட அனுகிரகனால வைக்கிறது தான். அது எல்லாமே இது எப்படி சுவாமிகளோட நீங்க வந்து சம்பந்தப்படுத்தி சொல்றீங்க, அதாவது ரிலேட் பண்ணி சொல்றீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். அது எப்படி என்னம்மா, சில செய்வினைகள் கோளாறுகள் இருந்தாலும் பில்லி சூனியங்களாக இருந்தாலும் அது எல்லாமே எடுக்கணுமன்னா இது மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கெட்ட விஷயங்களை எடுக்கணுமன்னா இந்த சுவாமி துர்காதேவியோட முன்னாடி வச்சு நாங்கள் இந்த பொருளெல்லாம் வச்சு இது அஷ்ட திப்பந்தனம்னு சொல்லுவாங்க. இந்த அஷ்ட திப்பந்தனம் வச்சேசி இந்த நம்ம பொம்மைகள் எல்லாம் வந்து இதில் கொண்டு வந்து வைப்போம். சில இதுகள் ஆவிகளை பிடிச்சி உங்களுக்கு கெட்ட கெட்ட கனவுகளை வர்றவங்களுக்கு, உடம்பு முடியாதவங்களுக்கு நம்மளை தேடி வருவாங்க. நம்ம முதல்ல என்ன பண்ணுவோன்ட்டு வெத்தலையில் மை போட்டு பார்ப்போம். இந்த மாதிரி வெத்தலையில் மை போட்டு எல்லாமே என்னென்ன கிரகங்கள் இருக்குது, என்னென்ன பண்ணுதோ, உடம்புக்கு என்னென்ன செய்வினை வச்சுருக்காங்களா, இல்லை பில்லி சூனியம் வச்சுருக்காங்களா, இல்லை ஸ்தானாம பிரச்சனை வந்து போகுதா, எதனால் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம தேடி வர்றவங்களுக்கு நாங்கள் பார்த்து சொல்லுவோம். இப்போ செய்வினை இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா. இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு செய்வினை வச்சிருக்காங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன மாதிரியான ஒரு அறிகுறிகள் அவங்களுக்கு காட்டும்? நல்ல கேள்வி அம்மா. அது எப்படி அறிகுறி தெரியுமன்னா, முதல்ல வந்து சில பேருங்களுக்கு வந்து உடம்பு முடியாமலே போகும். வீட்டில் நைட்டில் நல்லா தூங்கும்போது பயங்கரமான கனவுகளை வரும். அந்த கனவு பத்தி சொல்லுங்க. ஆமா, அந்த கனவுகளை வந்து கருப்பாக நம்ம மேலே ஏதோ பிடிக்கிற மாதிரி, கழுத்து மிதிக்கிற மாதிரி, மேலே வந்து உட்கார்ந்த மாதிரி, அந்த மாதிரி திடீர்னு வந்துடும். அதுல நம்ம டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி பயமாவே இருக்கும். கெட்ட கெட்ட கனவுகள் வரும், அதுல இல்லாமலே கல்கலன்னு சத்தங்கள் கேட்கும். வீட்டில் சில சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். சில இதுகள் வந்து மெயினா வீட்டு முன்னாடி சில இதுகள் காக்கா வரும். சில நேரத்துகளில் வந்து காக்கா கூட வீட்டு முன்னாடி வந்து கத்திக்கிட்டே இருக்கும்.
புரியுதாம்மா? நைட்டு ஆனாலே இவங்களுக்கு ஒருத்தருக்கு வீட்டில் கூட உடம்புகளை முடியாமலே போய்கிட்டே இருக்கும். மருந்துங்களை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருந்துங்களை சாப்பிட்டாலும் எந்த மருந்து சாப்பிட்டாலும் உடம்புக்கு பிடிக்காது. உடம்புக்கு பிடிக்காமல இருக்கும்போது நம்மளை தேடி வருவாங்க. சரி, ஓகே. நம்மளை தேடி வந்தாங்கன்னா நாங்க பார்ப்போம். வெத்தலையில மை போட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இது என்ன பிரச்சனை இருக்குது, இது செய்வினை தானா இல்லை பேய் பிசாசியா இல்ல இது எதனால இந்த மாதிரி இருக்குது ஆனா நாங்க முதல்ல அஞ்சனம் போட்டு தான் பார்ப்போம். இதெல்லாம் அஞ்சனம் பொருள், இதெல்லாம் அஞ்சனம் போட்டு சில இதுகள் அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள் இருந்தா ஆவியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி நம்ம திடீர்னு வந்துருச்சுன்னா இது இந்த பொம்மை மேலுக்கு வரவேற்போம். இந்த பொம்மை மேலுக்கு வரவேற்போம். அந்த ஆவியோட இது வரவேற்போம். இந்த பூஜைகளில் வச்சு நைட்டு 12 மணிக்கு 1 மணி போல பூஜைகளில் வச்சு இது மேலுக்கு வேவு விட்டு அந்த ஆவி வேவு விட்டு இதுக்குள்ள மண்ணு சட்டியில் அடைச்சி அது வந்துச்சு சாம்பல் ஆக்கிடுவோம். எத்தனை நாள்ல இந்த செய்வினை அவங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க அந்த இதை நிவர்த்தி பண்ணுவீங்க? இது வந்துச்சு எப்ப இருந்தாலும் சரி நம்ம கிட்ட உடம்பு முடியலைன்னு சொல்லிட்டு வந்தாலே நாங்க பார்ப்போம். முதல்ல அஞ்சனம் போட்டு பார்த்துட்டு இதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது மேலுக்கு வேவு விட்டது அதில் மண்ணு சட்டியில் வச்சு எரிச்சுட்டு அது புதைச்சிருவோம். செய்வினை கனவு, அந்த கனவுல உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, இல்லை உடம்பு சரியில்லாம போயிடும்னு சொன்னீங்க. இதை தாண்டி வேற என்ன மாதிரியான ஒரு அறிகுறிகள் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாம்மா, சில இதுகள் எந்த மாதிரி தெரியுமான்னா அவங்க நல்லா சில வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சில ஆஃபீஸுகளை வச்சுக்கிட்டே இருப்பாங்க, சில கடைகள் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால நஷ்டத்திலேயே இருக்கும் பிசினஸ். எது செஞ்சாலும் நஷ்டம்தான், நல்லதுக்கு போனாலும் கெடுதல் தான் நடக்கும். 4 பேருக்கு உதவி பண்ணுவாங்க, அந்த உதவி அவங்களுக்கு கிடைக்காது, அவங்க ஐடியாக்கள் அவங்களுக்கு சக்சஸ் ஆகாது. எது செஞ்சாலும் கெடுதல். கோயிலுக்கு கூட போக முடியாது, சில நல்ல காரியங்களுக்கு போக முடியாது, யாருக்கிட்டையும் பேசவும் முடியாது. எப்ப பார்த்தாலும் படபடப்பாவே இருக்கும், பயமாவே இருக்கும், யாருக்கிட்ட பேசணும்னாலும் பயமாவே இருக்கும். அதனால உடம்பு உறிஞ்சிக்கிட்டே இருக்கும், நாளுக்கு உடம்பு உறிஞ்சிக்கிட்டே இருக்கும், பசி எடுக்காது. டெய்லி ஒருத்தவங்க கோவிலுக்கு போய்கிட்டே இருக்காங்க. இப்ப கோவிலுக்கு போய் சுவாமிகள்ல விளக்கேத்துறது இல்ல ஸ்லோகம் சொல்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு கூட இந்த மாதிரியான செய்வினைகள் வைக்க முடியுமா? செய்வினைகள் யாருக்கு வேணாலும் வைக்க முடியும். சில கட்டுகளை கட்டும் போது அது சில கட்டுகளை கோயில் உள்ளார வராது, கோயில் வெளியில தான் நிற்கும். புரியுதாம்மா? சில மந்திர கட்டுகளை பொறுத்த வரைக்கும் வெளியில வரைக்கும் தான் பயன்படுத்த முடியும், உள்ளார கோயில் வரைக்கும் போக கூடாது. போகாது. எந்த துஷ்ட சக்தியுமே கோயிலுக்கு உள்ளார போவாது, கோயிலு முன்னாடி தான் நிற்கும். சோ அந்த அளவுக்கு அந்த பவர் இருக்கும். இப்போ இந்த செய்வினையினால உடம்புல இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு அறிகுறி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இதெல்லாம் என்னன்றதை நீங்க சொல்ல முடியுமா? கண்டிப்பாம்மா. இப்போ இது மெயினா சில பேருங்களுக்கு உடம்பு முடியாமல இருக்கும் போது இது மேலுக்கு கொண்டு வருவோம். எதுவாகவோ இருந்தாலும் கூட இந்த பேய் பிசாசி பில்லி சூனியங்கள் யாருக்கு இருந்தாலும் கூட அந்த கெட்ட கனவுகளை வரும்போதே இது மேலுக்கு நாங்கள் முதல்ல தலையில வைப்போம். தலையில வச்சு திருப்பி கீழே வச்சு சுவாமினி வேண்டுவோம். காட்டு சுவாமினி வேண்டிக்கிட்டு இது மேல வைப்போம். இந்த மாதிரி அஷ்ட திப்பந்தன மேல வைப்போம். இந்த அஷ்ட திப்பந்தன மேல வச்சேసి சுவாமி துர்காதேவி சமகசாரக தேவி அனுகிரக சண்டிகிரக மொண்டிகிரக நவகிரக துஷ்ட கிரகங்களை நிவாரணன்னு చెప్పి சொல்லிட்டு இந்த மாதிரி வைப்போம். அது வைக்கும் போது அது எதுவா பிரச்சனையா இருந்தாலும் கிளியரா அவங்க முன்னாடியே சுத்திக்கிட்டே இருக்கும். அது டக்குன்னு பிடிச்சி மண்ணு சட்டியில அடைச்சி அது சாம்பல் ஆக்கி உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க உங்ககிட்ட வராங்கல்ல, அவங்க கண்ணுக்கும் தெரியுமா அது விட்டு போறதுன்றது? கண்டிப்பா தெரியும், கண்டிப்பா தெரியும். ஃபைன், ஓகே. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நெக்ஸ்ட் இப்போ இந்த தொழில் நீங்க சொன்னீங்க நஷ்டம் ஆயிடும் அப்படின்னுட்டு, இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரியான நீங்க என்ன மாதிரியான ஒரு பரிகாரங்கள் சொன்னீங்க? கண்டிப்பாம்மா, அந்த மாதிரி உள்ளவங்க நம்ம கிட்ட வந்தாங்கன்னா அவங்க பேரு போட்டோ அவங்க கைரேகைகள் வச்சு பார்ப்போம். பார்த்துட்டு இந்த மந்திர தண்டம் தலையில வைப்போம். முதல்ல தலையில வச்சு மந்திரம் படிச்சு அதுக்கப்புறம் பார்ப்போம்.
இதுக்கு எதனால இந்த மாதிரி இருக்குது, எதனால கஷ்டத்துல இருக்காங்க, எதனால லக்ஷ்மி தங்க மாட்டிருக்கு, ஏன் பிசினஸ் நல்லபடியா ஓட மாட்டிருக்குது, இதுக்கு என்ன காரணம், இதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு நல்ல தாயத்து இருக்குது. இது முக்கியமான தாயத்து. இந்த தாயத்து மாதிரி நாங்க சுவாமி பூஜை படிச்சு சில மந்திர கட்டுகளை கட்டேசி 3 முடிச்சு இதுக்கு போட்டேசி புஷ்ஷுன்னு ஊதி அந்த மந்திர கட்டுகளெல்லாம் மேல சுத்தி புஷ்ஷுன்னு சுத்திச்சு அவங்க கழுத்துல நாங்க கட்டிடுவோம். அது போயிடும். சரி, எந்த மாதிரி துஷ்ட கண்ணு திஷ்டி இருந்தாலும் எந்த மாதிரி செடி கிரகங்கள் இருந்தாலும் எல்லாமே போயிடும். ஓகே. இப்போ நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் ஆகாம இன்னுமே இருக்காங்க இல்லையா, கல்யாணமே ஆகல அப்படின்றோம், அவங்களுக்கும் பரிகாரங்கள் வச்சிருக்கீங்க? கண்டிப்பாக இருக்குதம்மா. அதுக்கு நல்லதாவே இருக்குது. எதுவே இருந்தாலும் கூட நம்ம கிட்ட வந்தாங்கன்னா சில பேருங்களுக்கு அச்சிந்த தோஷம்னு சொல்லுவாங்க. சரியாம்மா, அச்சிந்த தோஷங்கள் இருக்கும். இந்த மாதிரி தோஷங்கள் உள்ளவங்க நம்ம கிட்ட வந்தாங்கன்னா, நான் துர்காதேவி பூசார், நான் எதுவா இருந்தாலும் கூட அந்த துர்காதேவினை வேண்டிக்கிட்டு அந்த சமயபுரம் மாரியம்மனை வேண்டிக்கிட்டு அந்த கனகதுர்கா தேவியோட அனுகிரகனால நான் பூஜைக்குள்ள போகும்போது நான் எல்லாமே அவங்கள பார்த்துட்டு அவங்க மேல உள்ள தோஷங்களை நிவர்த்தனம் பண்ணும்போது இது எடுத்து வைப்பேன் நான் தலையில. அந்த கல்யாண தடைகளாவே இருந்துகிட்டே இருந்தா இது எடுத்து தலை மேல சுத்தேசி 3 சுத்து சுத்தேசி துர்காதேவி பொட்டு வச்சு நான் சில பொருள் கொடுப்பேன். பூஜை செஞ்ச பொருள் அது சில பொருள்களை பொறுத்த வரைக்கும் 11 நாளோ 5 நாளோ 21 நாள் படைச்சது சுவாமி கிட்ட வச்சு படைச்சது. அந்த படைச்சதை வந்துச்சு நாங்க கட்டிச்சு அவங்க மேல போட்டுட்டோம்னா அவங்க வீட்டுக்கே எடுத்துட்டு போனோம். சில பொருள்கள் நாங்க பூஜை பொருள் போடும்போது கழுத்துக்கு கைக்கு வீட்லயும் வச்சுக்கணும். அந்த வச்சுக்கும் போது கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும், அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க லைஃப் லாங் வரைக்கும். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ கேளுங்க. இப்போ நீங்க வந்து நான் துர்கா தேவியோட பூஜை அந்த அனுகிரகம் வச்சுதான் இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கும் இந்த மயான பூஜை, இந்த சுடுகாட்டுல ஓட்டு மண்டையெல்லாம் வச்சு பூஜை பண்றது, அது ஏன்னா உங்களுக்கு பின்னாடியே அந்த ருத்ரமகா காளி இருக்காங்க. அப்போ நீங்க இந்த சுடுகாட்டுல போய் பூஜை பண்றது அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்களா? கண்டிப்பா நாங்க செய்வோம். ஏன்னா காளிகா தேவி துர்கா தேவி பொறுத்த வரைக்கும் ஆதி பராசக்தி. அந்த சக்திகள் வழங்கி நம்ம வந்து எங்க வேணாலும் போய் செய்யலாம், எந்த பூஜை வேணாலும் செய்யலாம். காட்டு பூஜைக்கு வந்துச்சு முதல்ல தேங்காய் உடைக்கணும். காட்டு பூஜை அந்த காட்டு சுவாமிக்கு வந்தேசி தேங்காய் உடைச்சி அந்த சுவாமியோட உத்தரவு வாங்கிதான் நாங்க பூஜைக்குள்ளேயே போகணும். எந்த மாதிரியான பூஜை அது? எந்த மாதிரி பூஜைகளா இருந்தான்ட்டு இதுதான் பில்லி சூனியம், செய்வினை, இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளுக்கு நாங்க சுடுகாட்டுல போயிட்டு சில கோயில்கள் எல்லாம் போகும்போது சில காட்டுக்குள்ள போகும்போது அந்தந்த பூஜைகளை சுவாமினை வேண்டிக்கிட்டு எந்த நாளைக்கு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அமாவாசையா ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையா இந்த மாதிரி நல்ல நேரங்கள் எல்லாம் அங்க போய் செய்யணும். இப்போ நீங்க செய்வினையே எடுப்பீங்க. ஆமா, யாராவது உங்ககிட்ட வந்து அவங்களுக்கு செய்வினை வேங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் செய்யக்கூடாது. அது இந்த மாதிரி விஷயத்துல வந்து ரொம்ப பாவம். எதனாலன்னா அந்த பாவம் வந்து அவங்கள மட்டும் விடாது, எங்களுக்கே வரும். அதையும் கேட்டுக்கலாம். ஏன்னா நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்தணும், கெட்டது இதுக்கு பயன்படுத்தவே கூடாது. வெறுமை நீங்க செய்வினை இருந்தா அதை எடுத்துருவோம், அவ்வளவுதான். தவிர அடுத்தவங்களுக்கு பண்ணுங்க, இவங்களுக்கு நல்லா இருக்கக்கூடாது, அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க முன்னாடி போறாங்க நமக்குன்னா நாம அவங்க பிசினஸ் நல்லா ஓடுது, அரசியல்ல முன்னாடி போறாங்க, சினிமா இதுல முன்னாடி போறாங்க, அவங்க போகக்கூடாது, நாங்க மட்டும்தான் முன்னாடி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நாங்க பண்ண மாட்டோம். ஐயா, அமாவாசை அன்னைக்கு நீங்க வந்து சொன்னீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், அமாவாசை முக்கியமா ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை இப்பெல்லாம் நீங்க சொன்னீங்க. இப்ப ஆடி மாசம் இந்த அமாவாசைன்றது நமக்கு எவ்வளவு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது ஆடி அப்படின்றது நமக்கு தெரியும். இதுவும் வந்து ஏன் இது கேட்கிறோம் அப்படின்னா அம்பாளுக்காக போற்றக்கூடிய மாசம் வந்து இந்த ஆடி மாசம். இந்த மாசத்துக்கு ஏதாவது ஒரு சிறப்பா வச்சிருக்கீங்க? இந்த மாசம் தான் ரொம்ப சிறப்பா இருக்குது. ஒரு வருஷத்துல ஒருக்கா வரதா ஆடி அமாவாசை. இதுதான் ரொம்ப பவரானது. ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை கூட ஒரு வருஷத்துல 2 தடவை இல்லை 3 தடவை மட்டும்தான் வரும் வருஷம் ஃபுல்லாவே. அந்த நேரத்துகளெல்லாம் இந்த ஆடி அமாவாசைக்கு வந்து ரொம்ப பவர் அதிகம். ஆடி அண்ணாலே அம்மனுக்கு தான் மேனா, மாரியாத்தாளுக்கு தான் மேனு. அந்த மாரியாத்தாளு பூஜைகளை பண்ணும்போது, அந்த துர்காதேவி ஆதிபராசக்தி பூஜைகளை பண்ணும்போது, அந்த காளிக்கான்னு வழங்கி
நம்ம இந்த பூஜைக்குள்ளே போகும்போது அது ஞாயிற்றுக்கிழமை அமாவாசையாக இருந்தாலும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த ஆடி அமாவாசைகளாக இருந்தாலும் ஒரு நல்லதுக்காக கெடுதல் எடுக்கணும்னா ஒரு நல்ல நாள் நல்ல நேரம் நம்ம பார்ப்போம். எல்லா இடத்துலையுமே போயிட்டு நல்ல நேரம் தான் பார்ப்போம். ஒரு கல்யாணத்துக்காக இருந்தாலும் ஒரு வீடு கட்டணும்னாலும் ஒரு நல்ல வேலை எதுவாக இருந்தாலும் சரி நல்ல நேரம் நல்ல நாள் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா ஒரு சில துஷ்ட சக்திகள் நம்ம மேல கெட்ட கெட்ட சக்திகள் கெட்ட கெட்ட கனவுகள் எதுவும் இருந்தாலும் கூட நம்ம அந்த கெட்ட சக்திகளை இடிக்கும் போது நல்ல நாள் தான் எதிர்பார்க்கணும். கெட்ட விஷயங்கள் எடுக்கிறதுக்கு கூட நீங்க நல்ல நாள் அந்த நல்ல நாள் தான் இந்த அமாவாசை. இப்போ ஒரு வாட்டி வச்சுட்டாங்க, அது நீங்க எடுத்துட்டீங்க, திருப்பியும் அவங்களுக்கு வைப்பாங்களா? வைக்கிறதுக்கு வாய்ப்பே வராத அளவுக்கு நம்ம கட்டணும். அதுதான் எந்த மாதிரி பிரச்சனைகளை வச்சாலும் அது எந்த மாதிரி பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாங்கள்லாம் துர்காதேவி பூசாரி ஆதிவாசி, போய் சொல்ல மாட்டோம். எது இருந்தாலும் நேர்மையாக உண்மையாக சொல்லுவோம். நேராக நம்மக்கிட்ட வந்தாலே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது சுவாமின்னு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நாங்களே கண்டுபிடிப்போம். எந்த மாதிரியான பிரச்சனை, எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நாங்களே கண்டுபிடிச்சி அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் வெத்தலையிலோ மை குரு மந்திர தேவி துர்காதேவி சமக்கசாரக்க தேவி சமயபுரம் மாரியம்மனை வேண்டிக்கிட்டு இதில் பார்த்துட்டு இதில் எந்தெந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது அமாவாசை பௌர்ணமி நேரத்தில் அந்த மாதிரி பாதிப்பு உள்ளவங்க நமக்கு எப்போ வேணாலும் சரி வெளி ஊரில் கூட சில பேருங்களெல்லாம் இருப்பாங்க. நேரடியாக வர முடியலன்னாலும் அவங்களோட பேரு ஃபோட்டோ டேட் ஆஃப் பர்த் டைம் அது நமக்கு நேரடியாக போன் பண்ணி எங்களுக்கு அனுப்பிச்சு விட்டாலே அவங்கள போன்லயே அவங்களோட போட்டோகள் எல்லாம் வச்சு இந்த சன்னிதானத்திலேயே வச்சு நான் எல்லாமே பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நான் இந்த சுவாமி பூஜைகளை பண்ணி அதுக்கு பரிகாரம் பண்ணிடுவேன். நேரா வரணும்ன்றது இல்ல அவங்க போன்ல பேசினாலும் அவங்களோட போட்டோவை அனுப்பிச்சாலுமே நீங்க அதை வச்சு அவங்களுக்கான தீர்வுகளை பண்ணிடுவேன். இப்போ இந்த நைட்டு 12 மணிக்கெல்லாம் சுடுகாட்டுக்கு போறது அந்த ஒரு விஷயம்லாம் கூட நீங்க பண்ணுவீங்க? கண்டிப்பா. அது எதுக்காக பண்ணணும்னா அந்த நேரத்துல தான் நடமாட்டம் இருக்காது, சத்தம் இருக்காது, எந்த சத்தமே இருக்காது. எந்த நடமாட்டம்னா எதுவாது ஒரு இது நம்ம 4 கால ஜீவங்கள் அது சுத்தாது அந்த நேரத்துல. சில இதுகள் எல்லாம் வீட்டுல எதுவா இருந்தாலும் சுடுகாடுன்னா சில சுடுகாடுகள் காட்டுக்குள்ள ஊருக்கு தாண்டி இருக்கும். சில சுடுகாடு இப்பெல்லாம் ஊருக்குள்ளேயே இருக்கு. ஆனா இந்த நடுராத்திரில தானே இந்த பேயி ஆவி அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. முக்கியமா நீங்க நடுராத்திரில சுடுகாடுன்னு சொல்லுவீங்க. அப்ப சுடுகாட்டுல இந்த ஆவிகள்லாம் இருக்கும்ல, அது நம்மள ஒண்ணும் பண்ணாதம்மா. நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நாங்க முதல்ல பூஜைக்குள்ள போகணும்னு ஆலோசனையிலேயே இருக்கும் போதே அந்த சுவாமினி வேண்டிக்கிட்டு நம்ம காட்டு சுவாமினி வேண்டிக்கிட்டு மந்திர கட்டுகளை கட்டிக்கிட்டு எந்திரம் கட்டிக்கிட்டு கைக்கு அதுக்குள்ளதான் போகும். நீங்க ஆவிகள்லாம் பார்த்துருக்கீங்க? நம்ம பார்த்திருக்கேன். நானும் சின்ன வயசுலேருந்து அப்பா கூட போகும்போதெல்லாம் அப்பா குருஜி லக்ஷ்மணராஜ் இருக்கிறாரு, அந்த குருஜி நுண்டு நாங்கள் போகும்போது நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். சிறு வயசுல இருந்து நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம் அம்மா. ஆவிகளை பாத்துக்கிட்டே இருக்கும். பேய் பிடிச்சவங்கள நம்ம வந்துச்சு அவங்க பக்கத்துல உட்காந்து அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டுக்கிட்டு அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுமா எது வச்சா அது போகுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பூஜைக்குள்ள அஷ்ட திபந்தனம் பண்ணி அது எரிச்சிருவோம் பிடிச்சி. இப்போ நீங்க ஆவி வைக்கிறது செய்வினை இது எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம இந்த புருஷன் பொண்டாட்டி அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள அந்யோன்யம் இல்ல, அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை இருக்கு, டைவர்ஸ் வரைக்கும் போறாங்க அப்படின்னா அதெல்லாம் கூட நீங்க நிவர்த்தி பண்ணிடுவீங்க? கண்டிப்பா அம்மா. அதுல எப்படி என்னம்மா ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்குள்ள அடிக்கடிக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தவங்களுக்கு பேச்சு வீட்டுல சண்டை போட வேண்டியது இருக்காங்க. சில பேருங்க ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்காமலே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எது பார்த்தாலும் சண்டை தான், கீரிக்கு பாம்புக்கு இருக்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அக்கம் பக்கம் பேச்சுக்களை கேட்டு கூட இல்லாதது பொல்லாததெல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போவாங்க. அவங்களும் கூட அந்த துர்காதேவி அனுகிரகனால சில பூஜைகளை வச்சு இது ஆணும் இது பெண்ணும் இவங்க 2 பேர் பொம்மைகளை கட்டேசி கருப்பு துணியில கட்டி பூஜைக்குள்ள 11 நாள் பூஜைக்குள்ள வச்சு சில மந்திரங்களை படிச்சு சில பூஜை பொருளும் அம்மனை வேண்டிக்கிட்டு சில பூஜை பொருளெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு கிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க ஒன்றா ஆயிடுவாங்க. அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, லைஃப் லாங் வரைக்கும் ஒன்றா இருப்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த கண்டிப்பாக செய்யலாம். அந்த நம்ம துர்காதேவி அனுகிரகனால அந்த சமயபுரம் மாரியம்மனால கண்டிப்பாக சக்சஸ் ஆகும்.
ஆவிகளை நீங்க பாத்திருக்கேன்னு சொன்னீங்க சின்ன வயசுல இருந்து. ஆமா. சுவாமிகள் எல்லாம் பாத்திருக்கீங்களா? உங்க துர்காதேவி எல்லாம் உங்களுக்கு பிரத்யட்சமா கண்டிப்பாகம்மா பாத்திருக்கீங்களா? பார்த்திருக்கிறேன், பேசிருக்கீங்களா? பேசியிருக்குது. அது மனுஷன ரூபத்துல தான் வரும். சுவாமி பொறுத்த வரைக்கும் மனுஷன ரூபத்துல தான் வரும். எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. நம்ம மனுஷங்க ரூபத்திலேயே தெரியும். அவங்கவே பேசுவாங்க. அந்த அம்மனே வந்து மாரியாத்தையே இருந்தாலும் துர்காதேவியா இருந்தாலும் கூட அந்த உக்ர ரூபம் இருக்கும்போது வராது. நல்ல நேரங்கள் கெட்டது நடக்கும்போது திடீர்னு வந்து உக்ர ரூபத்துல வந்து இந்த இடத்துல கெட்டது நடக்குது, நீங்க அந்த பக்கம் போவாதீங்க அனு சொல்லும். உங்ககிட்ட வந்து உத்தரவு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா நீங்க பேய்கள் ஆவிகளையும் தாண்டி ஆமா சுவாமிகளையும் நீங்க அந்த சுவாமியோட அனுகிரகம் இருக்கிறதுனாலதான் நாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் கூட இந்த இடத்துல உட்கார வச்சு நம்ம சரி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த அம்மனோட அனுகிரகம் தான் எல்லா இதுக்குமே. எல்லாருக்குமே இப்போ இந்த காலகட்டத்துல கடன் இல்லாதவங்களே கிடையாது. என்கிட்ட காசே தங்கல, பண வரவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான மாந்திரிகம்லாம் நீங்க வச்சிருக்கீங்களா? இருக்குதம்மா. அதுக்கு வந்து வசீகரணம். அது வசீகரணம்னா வேற ரகமான வசீகரணங்கள் எல்லாம் கிடையாது. இதுல முக்கியமான வசீகரணம் வியாபாரம் நல்லபடியா நடக்கணும், மன நிம்மதி இருக்கணும், மன சந்தோஷமாக இருக்கணும். எந்த தொழிலா இருந்தாலும் சரி அவங்க செய்யற தொழில் நல்லபடியா இருக்கணும். கந்திஷ்டி என்றதே இருக்கக்கூடாது. புரியுதாம்மா? தேலுக்கு வால்ல இருக்கும், பாம்புக்கு பல்லு இருக்கும், மனுஷனுக்கு 2 கல்ல தான் இருக்கும். விஷம் 2 கண்ணுல இருக்கும். விஷம் கல்லடி என்னாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களோட நம்ம கிட்ட வரணும். நம்ம கிட்ட வந்தா நான் துர்காதேவி சுவாமி பூஜை பண்ணேசி அந்த சில மந்திர கட்டுகள் கட்டணும். அந்த சில மந்திர கட்டுகளை கட்டேசி உசுன ஊதேசி அந்த எலுமிச்சை பழம், இந்த மாதிரி எலுமிச்சை பழம் சுவாமினை வேண்டிட்டு கற்பூரம் ஏத்தணும். இந்த இடத்துல கற்பூரம் ஏத்திட்டு அவங்க 3 சுத்து சுத்தேசி அந்த இடத்துல வச்சு தலை மேல எலுமிச்சை பழம் எடுத்துட்டு சுத்தி அதை கையில கொடுத்துட்டோம்னா அவங்க போகும்போது ஆத்துல தான் போடணும். போற பாதையிலோ அதுல இதுல போடக்கூடாது. சில கட்டுப்பாட்டுகள் இருக்கும். அது ரோட்ல போட தெரியாமலே சில பேருங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல சரியில்லைன்னாலும் உடம்புல சரியில்லைன்னாலும் எங்கே வேணாலும் கூட வியாபாரத்துல சரியில்லைன்னாலும் சுத்துவாங்க. சில மந்திரிச்சு பொருள் சுத்திட்டு 3 ரோடு சென்டர்ல போடுவாங்க. அது போட்ட உடனே அதுக்கு 2 கண்ணால பார்க்காமல காலால தாண்டும் போது அதோட எஃபெக்ட் நம்ம தலைமையில வந்து உட்காரும். யார் பண்ணாங்களோ அவங்களுக்கே திருப்பி அது போய் உட்கார்ந்தது நொண்டி என்ன ஆகும்னா அதுல இருந்து கஷ்டங்கள் அதிகமாகும். அதனால லக்ஷ்மி தங்காது, மனச நிம்மதி இருக்காது, எது நினைச்சாலும் அது நடக்காது. அது எந்த வேலையா இருக்கட்டும் சரி, அது வியாபாரமா இருக்கட்டும், ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், எந்த பிரச்சனையாவும் இருக்கட்டும் சரி, அவங்களுக்கு மன நிம்மதியே இருக்காது, மன சந்தோஷம் இருக்காது, குடும்பத்திலயும் சந்தோஷம் இருக்காது, எங்க போனாலும் நிம்மதியே இருக்காது. அந்த மாதிரி உள்ளவங்க நம்ம கிட்ட வந்தாங்கன்னா நான் சுவாமினை வேண்டிக்கிட்டு சில பூஜைகளை கட்டி அவங்க மேல உள்ள தோஷங்களா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் கிளியர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. இவ்வளவு நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகா எல்லாமே வந்து நீங்க சொன்னீங்க. பயப்படக்கூடிய விஷயங்கள் கூட இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாமா, இதுக்கும் சில காரணிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி அம்மா.